அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ மின் இருமுனைனா என்னன்னு தெரியணும், மின் அழுத்தம்னா என்னன்னு தெரியணும். மின் இருமுனைனா என்னன்னா, இரு சமமான வேறின மின் துகள்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ள சிறிய தொலைவுக்கு பேர் தான் என்னது மின் இருமுனை. இப்போ மின் அழுத்தம்னா என்ன அப்படின்னா, மின்னழுத்தம் ரெண்டு நேர்மின்னூட்டம் எடுத்துக்கிறோம். ரெண்டு நேர்மின்னூட்டம், இது Q இது Q0 எடுத்துக்கலாம். அப்போ இந்த Qல இருந்து இந்த Q0 என்னன்னா முடிவுலா தொலைவில் இருக்குது, இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருக்குது, முடிவுலா தொலைவில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள கூலும் விசை எப்படி செயல்படும் அப்படின்னா, ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கிறதுனால அதனோட கூலும் விசை வந்து வெளிநோக்கிய திசையில் செயல்படும். அப்போ ரெண்டுமே நாமும் விலக்கு விசையாக செயல்படும். இந்த இரு மின்துகளுக்கு இடையே உள்ள கூலும் விசை விலக்கு விசையாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல P என்ற பாயிண்ட் இருக்குது. அப்ப இந்த முடிவிலா தொலைவில் இருந்து ஓரளவு கொண்ட நேர்மின் துகளை இப்புள்ளிக்கு கொண்டு வர புற விசையினால் செய்யப்பட்ட வேலை தான் மின்னழுத்தம். அந்த புற விசை எதுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னா, இப்ப மின்விசை வந்து மின்புலம் வந்து வெளிநோக்கி செயல்படுது. அப்ப இந்த மின்புலத்துக்கு சமமான ஒரு புறவிசை கொடுத்தோம்னா மட்டும்தான் என்னாகும், இந்த முடிவுலா தொலைவில் இருக்கிற அந்த நேர்மின் துகள் இப்புள்ளியை நோக்கி வரும். அப்ப ஓரளவுக்கு நேர்மின் துகளை முடிவுலா தொலைவில் இருந்து இப்புள்ளிக்கு கொண்டு வர புற விசையினால் செய்யப்பட்ட வேலை தான் வந்து என்னன்னா மின்னழுத்தம். அப்ப மின்னழுத்தத்துக்கு என்ன சமன்பாடு அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் -E டாட் dr. ஏன்னா இதுக்கு எதிராக நமக்கு வேலை செய்யணும் இல்லையா, அதனால -E டாட் dr. இதுல மின்புலத்தோட வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி தொகையிட்டோம்னா மின்னழுத்தம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1/4πε0 Q/r கிடைக்கும். நமக்கு தேவை ஒரு சமன்பாடு மட்டும் தெரிஞ்சா போதும். அதாவது மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு V = 1/4πε0 Q/r. அப்ப இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 3 சமன்பாடு. ஃபர்ஸ்ட் சமன்பாடு நம்ம விசை கூலும் விசைக்கு 1/4πε0 ரெண்டு மின்துகள் வரணும் /r², Q1 Q2/r². அதுவே மின்புலம்னா இது அப்படியே தான் 1/4πε0. இதுல ஒரு மின்துகள் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மின்புலம். அதுவே மின் அழுத்தம் அப்படின்னா 1/4πε0 Q/r. இந்த தொலைவில் ஒன்று கம்மி ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து மின் அழுத்தம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ரெண்டு மின்துகள் r² வந்தா அது விசை, ஒரு மின்துகள் r² வந்தா அது மின்புலம், ஒரு மின்துகள் ஒரே ஒரு r மட்டும் வந்தா அது மின்னழுத்தம். இது மூணுத்தையும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சமன்பாடு என்னன்னு பார்த்தா மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு மட்டும் தான் இப்போ நாம பயன்படுத்த போறோம். இப்போ இந்த மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு, மின் இருமுனையில மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மின் இருமுனை ஒன்றை கருதணும். மின் இருமுனைனா என்ன அப்படின்னா, 2 equal and opposite charges separated by a small distance. அதாவது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும், அதோட மின்துகள் ரெண்டும் வேறின மின்துகளா இருக்கணும். இரு சமமான வேறின மின்துகள், ஒன்று வந்து நேர் மின்துகளா இருக்கலாம், இன்னொன்று வந்து எதிர்மின் துகளா இருக்கலாம். அப்ப இது ரெண்டுமே ஒரு சிறிய இடைவெளியில பிரிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் தான் மின் இருமுனை. அப்ப அப்படி ஒரு மின் இருமுனை ஒன்றை கருதலாம். அதாவது ஒன்று வந்து -Q, இன்னொன்று வந்து +Q. இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். இரு சமமான வேறின மின் துகள்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ள சிறிய தொலைவு. அப்ப இந்த சிறிய தொலைவில் பிரிச்சு வச்சிருக்காங்க, இதுக்கு பேர் தான் மின் இருமுனை. இதனுடைய மையம் அப்படின்னு பார்த்தா O. இதனுடைய மையம் வந்து O. அப்ப இதிலிருந்து இது வரைக்கும் இடையே உள்ள தொலைவு A, இதிலிருந்து இது வரைக்கும் இடையே உள்ள தொலைவு A. அப்ப இதனுடைய மையத்திலிருந்து முடிவுலா தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். இதனுடைய மையத்திலிருந்து முடிவுலா தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். அந்த புள்ளி தான் வந்து என்னது Pன்னு சொல்லலாம். இந்த முடிவுலா தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கலாம், அந்த புள்ளி தான் வந்து என்னது P. இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்ப இதனுடைய மையத்திலிருந்து P வரைக்கும் இடையே உள்ள தொலைவு R.
அப்போ இந்த பிளஸ் கியூ மின்துகளில் இருந்து பி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு R1, இந்த மைனஸ் கியூல இருந்து பி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு R2. இது வந்து நேருக்கு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால இதுக்கு இடையே உள்ள கோணம் 0 டிகிரி. இப்போ இதுக்கு உள்ள கோணம் அப்படின்னா இது மொத்த நேர்கோட்டுக்கு 180 டிகிரி. அப்போ 180 மைனஸ் 180 மைனஸ் தீட்டா, இதனுடைய கோணம் தீட்டா 180 மைனஸ் தீட்டா. அப்போ இதனுடைய கோணம் போது 180 மைனஸ் தீட்டா. அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மின்னழுத்தம் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு புள்ளிக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மின்னழுத்தம் கண்டுபிடிக்கலாம். அப்போ மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு ஏற்கனவே தெரியும். V is equal to 1 divided by 4 pi epsilon naught Q divided by R. இப்போ நம்ம என்ன மின்துகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிளஸ் Q மின்துகளுக்கு மின்னழுத்தம் V1 கண்டுபிடிக்கலாம். V1 is equal to 1 divided by 4 pi epsilon naught Q divided by R1. அதுவே இப்போ மைனஸ் Q கண்டுபிடிக்கலாம். V2 equal to 1 divided by 4 pi epsilon naught இதனுடைய சார்ஜ் மைனஸ் Q divided by R2. இப்போ மொத்த மின்னழுத்தம் தேவை அப்படின்னா இது ரெண்டு மின்னழுத்தத்துக்கு என்ன பண்ணா போதும், கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், மொத்த மின்னழுத்தம் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு மின்னழுத்தத்தை கூட்டினா ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மொத்த மின்னழுத்தம் கிடைக்கும். அப்போ V is equal to V1 plus V2. அப்போ V is equal to V1 ஓட வேல்யூ 1 divided by 4 pi epsilon naught Q divided by R1. V2 ஓட வேல்யூ இப்போ இந்த மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். 1 divided by 4 pi epsilon naught Q divided by R2. ரெண்டுத்துலையும் பொதுவாக என்ன இருக்குது, Q divided by 4 pi epsilon naught 1 by R1 minus 1 divided by R2. அப்போ நமக்கு இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 by R1 1 by R2 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1 by R1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல 0 பர் ஓல இருந்து P வெகு தொலைவில் R எடுத்துக்கிறோம். அப்போ கொசைன் மதிப்பு இந்த Rக்கு வந்து கொசைன் ஃபார்முலாவை சமன்பாடு பயன்படுத்தி இந்த 1 by R1 மற்றும் 1 by R2 ஓட வேல்யூ கணக்கிடலாம். அப்போ கொசைன் ஃபார்முலா கொசைன் சமன்பாடு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பிளஸ் கியூக்கு R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. அப்போ இதில் R ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி R ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் அதனுடைய மதிப்பு என்ன பண்ணாது, மாறாது. R ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி R ஸ்கொயரால் டிவைட் பண்ணதை கீழே போடலாம். R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. அப்போ இந்த இடத்துல R ஸ்கொயர் R square 1 plus A square by R square minus 2RA cos theta by R. அப்போ R square அப்போ இங்க ஒரு R இது கேன்சல் ஆயிடும். அப்போ R square 1 minus இந்த இடத்துல R கம்பேர் பண்ணும்போது A னோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா A square by R square நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இது விட்டுட்டோம் அப்படின்னா 1 minus 2A cos theta by R னு கிடைக்கும். அப்போ நமக்கு தேவையே வந்து R1 தான். அப்போ R1 தேவைனால ரூட் எடுக்கலாம். 1 minus 2A cos theta by R. அப்போ நமக்கு 1 by R1 தேவைன்றதுனால இது என்ன பண்ணலாம், தலைகீழா போடலாம். 1 by R is equal to 1 minus 2A cos theta by R minus 1 by 2. தலைகீழ்ன்றதுனால minus 1 by 2 போடலாம். அப்போ இதுக்கு என்ன இதிலிருந்து என்ன விதியை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஈருறுப்பு கோவை 11வது மேக்ஸ்ல வந்திருக்கும். அதனுடைய சமன்பாடு ஈருறுப்பு கோவையை பயன்படுத்தி இதை நம்ம விரிவுபடுத்தி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by R1 1 by R இங்க ரெண்டுமே மைனஸா இருந்தா பிளஸ் 1 plus A cos theta by R னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா R2 க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் plus A ஸ்கொயர் minus 2RA cos 180 minus theta cos 180 minus theta. அப்போ cos 180 minus theta னா minus cos theta. அப்போ இங்க ஒரு மைனஸ், அப்போ cos 180 minus theta னா minus cos theta. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ R ஸ்கொயர் plus A ஸ்கொயர் plus 2RA cos theta னு கிடைக்கும். அப்போ இதே மெத்தடை பயன்படுத்தினா நமக்கு 1 by R2 என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தா இங்க பிளஸ் மைனஸ் இருக்குது, இங்க பிளஸ் இருக்குது. அப்போ வரக்கூடிய ஆன்சர்ல இங்க பிளஸ் எடுத்து என்ன போட்டா போதும், மைனஸ் போட்டா போதும். அப்ப 1 by R
1 minus a cos theta by r. இதுதான் வந்து இது 1 by r2 ஓட வேல்யூ. அப்ப இதுல 1 by r1 தெரிஞ்சாச்சு, 1 by r2 தெரிஞ்சாச்சு. அப்ப எடுத்து வந்துட்டு இந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப v is equal to ஏற்கனவே வெளியே என்ன இருக்குது q divided by 4 pi epsilon naught இருக்குது. இப்போ 1 by r1 ஓட வேல்யூ 1 by r 1 plus a cos theta by r. அதே 1 by r2 ஓட வேல்யூ minus 1 by r minus 1 by r one minus a cos theta by r. இப்போ இந்த இடத்துல இதுலயும் 1 by r இருக்குது, இதுலயும் 1 by r இருக்குது, வெளியே எடுத்துடலாம். q divided by 4 pi epsilon naught r வெளியே எடுத்தாச்சு 1 by r. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது 1 plus a cos theta by r. இது உள்ள மல்டிப்ளை பண்ண எழுதும்போது -1 minus into minus plus a cos theta by r னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல இங்க 1 1 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு a cos theta by r, இங்க ஒரு a cos theta by r. அப்ப மொத்தம் 2a cos theta by r. அப்ப q divided by 4 pi epsilon naught 2a cos theta by அங்க ஒரு r இருக்குது, அப்ப இங்க ஒரு r நம்போது r ஸ்கொயர் னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல மின் இருமுனை திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்ன அப்படினா p is equal to q பெருக்கல் 2a. அதாவது ஏதேனும் ஒரு மின்னோட்டத்தின் எண் மதிப்பை அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பது தான் மின் இருமுனை திருப்புத்திறன். அப்ப இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு பார்க்கும்போது என்னது இங்க ஒரு a இங்க ஒரு a. அப்ப மொத்தம் 2a. அதான் வந்து மின் இருமுனை திருப்புத்திறன். அதாவது மின்னோட்டத்தின் எண் மதிப்பை அவற்றுக்கு ஏதேனும் ஒரு மின்னோட்டத்தின் எண் மதிப்பை அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பது. அப்ப இந்த இடத்துல q பெருக்கல் 2a பதிலா நம்ம என்னன்னு போடலாம் அப்படின்னா p ன்னு போடலாம். ஏன்னா மின் இருமுனை திருப்புத்திறன். அப்ப p cos theta divided by 4 pi epsilon naught r square னு கிடைக்கும். இதுதான் வந்து மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு. இத வந்து வெக்டர் வடிவத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா p vector dot r cap divided by 4 pi epsilon naught r square னு எழுதலாம் வெக்டர் வடிவத்துல. இப்போ இதுக்கு வந்து தீட்டாக்கு ஒரு 3 நேர்வுகள் எடுத்துக்கலாம். இப்ப அதாவது தீட்டாக்கு எப்படி 3 நேர்வுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இந்த p என்ற பாயிண்ட் பிளஸ் q மின்துகளை நோக்கி இருந்தால் அப்ப இதே திசையில இருந்தா அப்ப இந்த திசையில p என்ற பாயிண்ட் இருந்தா அப்ப தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னா 0 டிகிரி. அதாவது பிளஸ் q ஐ நோக்கி p என்ற பாயிண்ட் இருந்தா அப்ப தீட்டா வந்து எவ்வளவு 0 டிகிரி. அப்ப cos 0 உடைய மதிப்பு 1. அப்ப இந்த இடத்துல cos 0 ஓட மதிப்பு என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. அப்ப நம்ம மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்ன கிடைக்கும் அப்படின்னா v is equal to 1 divided by 4 pi epsilon naught p divided by r square. 1 divided by 4 pi epsilon naught p divided by r square. அதுவே இப்ப இரண்டாவது மைனஸ் q நோக்கி இருந்தா அதாவது இப்படி இருந்தா 0 டிகிரி. அப்ப p என்ற பாயிண்ட் இந்த திசையில இருந்தா அப்படின்னா அப்ப என்னோட மொத்த இங்கிருந்து பார்க்கும்போது மொத்த கோணம் எவ்வளவு 180 டிகிரி. அப்ப மைனஸ் q நோக்கி p என்ற பாயிண்ட் இருந்தா தீட்டா வந்து 180 டிகிரி. அப்ப cos 180 உடைய மதிப்பு என்ன அப்படின்னா -1. அப்ப அந்த ஃபார்முலால cos 180 இருக்கிறதாவு அப்ப -1 ன்னு போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா v is equal to 1 divided by 4 pi epsilon naught minus p by r square கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும் மைனஸ் கிடைக்கும். இந்த திசையில செயல்படுறதுனால மைனஸ் வரும். அதுவே மூணாவது பாயிண்ட் p என்ற பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் சென்டர்ல நடுவரை ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்தா நடுவரை தளத்துல இருந்தா அப்ப -q க்கும் p க்கும் சென்டர்ல இருந்தா இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா p என்ற பாயிண்ட் அப்ப இதனுடைய கோணம் எவ்வளவுன்னு பார்த்தா 90 டிகிரி. அப்ப நடுவரை தளத்தில் இருந்தா நடுவரை தளத்துல p என்ற பாயிண்ட் இருந்தா தீட்டா வந்து 90 டிகிரி. அப்ப cos 90 டிகிரியோட மதிப்பு வந்து 0. அப்ப மின்னழுத்தம் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 90 நடுவரை தளத்துல இருந்தா நமக்கு மின்னழுத்தம் 0 ன்னு கிடைக்கும். அப்ப இதான் வந்து 3 நேர்வு.
இதுதான் வந்து என்னன்னா மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு. நன்றி.